வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துக்கிட்ருக்கோம். 2022க்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துக்கிட்ருக்கோம். ஏற்கனவே வந்து 40 கேள்விகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 25 கேள்வி மட்டும் பார்க்க போகிறோம். கேள்வி பதில் மட்டும் பார்க்க போகிறோம். இதோட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகிடும். மற்ற வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? இதுதான் உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். அடுத்தது, ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர். அடுத்தது, ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஆன்சர் வந்து சி. ஸோ ராமலிங்க அடிகள் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். 67 சத்திய தர்மசாலையை நிறுவினார். இவர் வந்து ஜாதி முறைக்கு எதிரானவர் தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ராமலிங்க அடிகளை பற்றி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சுகுணசுந்தரி, நடேச சாஸ்திரி இது மட்டும்தான் பொருந்தலை, மற்ற எல்லாமே பொருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பொருந்திருக்க இணையெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினது வந்து வேதநாயகம் பிள்ளை தான். பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினது வேதநாயகம் பிள்ளை. அடுத்தது, கமலாம்பாள் சரித்திரம் இதை எழுதினது வந்து ராஜம் ஐயர். பத்மாவதி சரித்திரம் இதை எழுதினது மாதவையா. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை, கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர், பத்மாவதி சரித்திரம் மாதவையா. இது 3மே வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. பொருந்தாதது என்னென்னா சுகுணசுந்தரி. இதை எழுதினது யாருன்னா அதுவும் வேதநாயகம் பிள்ளை தான். சுகுணசுந்தரி, பிரதாப முதலியார் சரித்திரம் இது எல்லாமே எழுதினது வேதநாயகம் பிள்ளை தான். அதனால இது மட்டும் தப்பாக இருக்குது. பி மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்தது, ஈரோட்டில் 1921 ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்பொழுது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வேறு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? ஓகே, ஈரோட்டில் 1921 ஈவேரா கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போ 2 பெண்கள் சேர்ந்து அவர் கூட போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் அவங்கள கைது பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நாகம்மையார், கண்ணம்மாள். ஆன்சர் நாகம்மையார், கண்ணம்மாள். இந்த 2 பேரையும் தான் கைது பண்ணாங்க. அடுத்தது, சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்க. இதில் எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1, 3 அது மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நிழல் தாங்கல்கள் இது வந்து வைகுண்ட சுவாமிகள் ஏற்படுத்தின கோவில்களுக்கு வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து ஐயா வழி. அவர் ஏற்படுத்தின வழிபாட்டு தலங்களை வந்து நிழல் தாங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. அடுத்தது, சமரச சன்மார்க்க சங்கம் இதை வந்து ஏற்படுத்தினது வந்து வள்ளலார். இது 2ம் சரியாக பொருந்திருக்கு. எது பொருந்தலைன்னா இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிற ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது, சுயமரியாதை அறம் வேதநாயகம் பிள்ளை. இது 2ம் வந்து தப்பாக பொருந்திருக்கு. இது வந்து தப்பு. ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினார். பிரம்ம சமாஜம் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டு. இது வந்து தப்பாக பொருந்திருக்கு. அடுத்தது வந்து ஒரு திருக்குறளோட பொருளை சொல்லிட்டு எந்த திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. சின்ன சின்ன காரியங்களில் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் கிடைக்கிறத விட பெருசாக ஏதாவது பண்ணி தோற்று போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட எக்ஸ்ப்ளனேஷன். இது எந்த திருக்குறள் சொல்லுதுன்னா, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற ஒரு திருக்குறள் தான் சொல்லுது. ஸோ அடுத்தது, இதுவும் வந்து ஒரு பட்டியலை வந்து பொருத்தணும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உலகம் சுற்றும் தமிழன். உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கிறது வந்து யார் எழுதினதுன்னா ஏ கருப்பன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு.
டி, அது வந்து ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, டி. அடுத்தது உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன். அடுத்தது ஞானரதம் வந்து தேசிய கவி பாரதியார். தண்ணீர் தண்ணீரை வந்து சுவாமிநாதன். என் கதையை வந்து வே ராமலிங்கம். ஸோ திரும்ப சொல்கிறேன், உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன், ஞானரதம் தேசிய கவி பாரதியார் எழுதினது, தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற நாவல் சுவாமிநாதன் எழுதினது, என் கதை நாவல் வே ராமலிங்கம் அவர்கள் எழுதினது. அடுத்தது மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது. இது வந்து மணிமேகலையில் வர ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். இது யார் யாருக்கு சொன்னதுன்னா மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு சொன்னது. ஆன்சர் இதுதான், மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு சொன்னது. மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். அடுத்தது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என்று சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்? என்ன சொல்கிறாங்க, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு அந்த பேர் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து சொல்லாமல் செத்ததுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாவு வந்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய நிலையாமையை எடுத்து சொன்னது யாருன்னா திருமூலர். ஆன்சர் வந்து திருமூலர். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு இருக்குது. 2 இது கொடுத்துருக்காங்க, 2 குறள் கொடுத்துருக்காங்க. பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இது ரெண்டும் என்ன குறிக்குது அப்படின்னா இந்த 2 வரிகளுமே உழவரோட பெருமையை தான் பேசுது. ஸோ இரவார் இறப்பார்க்கு ஈவர் அப்படின்னா வரதராஜனார் உரையில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒருத்தன் வந்து கையால் தொழில் செய்து உணவு தேடி ஒருத்தன் வந்து சாப்பிட்றாரு அப்படிங்கும்போது அந்த தொழிலாளர் வந்து மற்றவங்கள்ட்ட போய் எங்களை இறக்குமணி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கேட்க மாட்டார். அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறைக்காமல் அவர் வந்து செய்வார். இதுதான் வந்து சொல்லியிருக்காரு. இது யார் சொல்லியிருக்காருன்னா உழவரை தான் சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் உழவரை பற்றி தான். ஒரு வளமான நெல் வளம் இருக்கிற வந்து உழவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு மேலே இருக்கிற ஒரு அரசரை வந்து எல்லா மற்ற சுற்றி இருக்க எல்லா வேந்தர்களையும் அவர் குடையின் கீழே கொண்டு வர அளவுக்கு அந்த உழவுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் எந்த நாட்டில் வாழ்கிறாரோ அந்த நாட்டோட அரசருக்கு மற்ற எல்லா வேந்தர்களையும் கொண்டு வர ஒரு திறமை உழவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்லியிருக்கு. அடுத்தது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது? ஸோ உலக மேம்பாட்டிற்கு யாரோட ஒழுக்கத்தை அடிப்படையாக சொல்லுது இந்த புறநானூற்று பாடல்னா ஆடவரோட ஒழுக்கத்தை தான் அடிப்படையாக சொல்லுது. இந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ என பிரித்தல் வேண்டும். வீட்டிற்கு பெண்ணும் நாட்டிற்கு ஆணும் என சமூகம் அமைந்த காலகட்டத்தில் ஆடவர் ஒழுக்கமே உலக மேன்மைக்கு அடிப்படை என பகர்வது இந்த செய்யுள். ஆடவர் என்பதை மக்கள் எனவும் நல்லவர் எனவும் கடமையுணர்வு கொண்டோர் எனவும் பொருள் கூறுவார் உண்டு. ஆடவர் என்பதை ஆள்வோர் என்று பொருள் கொள்வாரும் உண்டு. ஆடவர்னா ஆண்கள் மட்டும் கிடையாது, ஆடவர்னா மக்கள்னும் சொல்லலாம், இல்லை நல்லவர் இல்லை கடமை உணர்ச்சி இருக்கிறவங்க அப்படின்னும் சொல்லலாம். ஆடவர் அப்படிங்கிறத வந்து ஆள்பவர்கள் அப்படின்னும் சொல்லலாம், அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாம். வீட்டிற்கு பெண்ணும் நாட்டிற்கு ஆணும் அப்படிங்கிற ஒரு சமூகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்யுள் வந்து சொல்லுது, புறநானூற்று பாடல் சொல்லுது. அடுத்தது சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை. அடுத்த கேள்வி, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகி யார்? இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? ஸோ இந்த குறள் வந்து யாருக்கு அறிவுரை கூறுது ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் வந்து வேந்தர்களுக்கு அறிவுரை சொல்லுது.
கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகி யார். இதுதான் திருக்குறள். இது வந்து சூது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் திருவள்ளுவர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருள் உடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆக்கிவிடுவார். சூது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவுரை யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, வேந்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை வந்து யார் எழுதுனது அப்படின்னா நக்கீரர். அடுத்தது பொருணராற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார். அடுத்தது சிறுபானாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தினார். குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். ஆன்சர் வந்து சி. ஓகேவா? திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னென்னா, கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது. அடுத்தது காரணம், புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவோட சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். ஃபஸ்ட் என்ன கூற்று என்னென்னா, புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மைய அணுகுமுறையாக மாறுது, படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அணுகுமுறையாக மாறுது. கற்பித்தல் கற்றல் செயல்முறை ஒரு மறுசீரமைப்பாக இந்த அணுகுமுறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அவங்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய கல்விக் கொள்கை வந்து என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறது தான் காரணம். ரெண்டுமே வந்து சரியானது தான், கரெக்டானது. அதேமாதிரி காரணம் வந்து கூற்றை விளக்குது. அடுத்தது, மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இந்த கூற்றுடன் தொடர்புடையது. மண் வளத்தை மேம்படுத்தணும், மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்தணும். இந்த கூற்றோடு தொடர்புடையது என்னென்னா பசுமையான புரட்சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுவும் MS சுவாமிநாதன் அவர்கள் கொண்டு வந்தது தான். அடுத்தது, எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன? ஒரு சூழ்நிலையை வச்சு, ஒரு சுச்சுவேஷன் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு எதெல்லாம் எந்த ஆர்டிக்கல்லாம் வகை செய்யுது, இதுதான் வந்து கேள்வி. ஆன்சர் வந்து சி. ஷரத்து 365, 256, 257 இந்த மூணுமே வந்து என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது, அதிகாரம் வந்து கொடுக்குது. 365, 256, 257. அடுத்தது, இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. ஸோ எதை வச்சு இந்திய பொருளாதாரத்தை குறிக்கிறாங்க? குறைந்த தலா வருமானம் இருக்குது, கரெக்டு தான். அடுத்தது, உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டிருக்காங்க, அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பி. சாரி, இது வந்து தப்பு. உழைக்கும் மக்கள் அதிக விதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமே அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தை அளக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. 1ம் 3ம் தான் சரி. குறைந்த தலா வருமானமும் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதமும் தான் பொருளாதாரத்தை குறிக்கிறாங்க. அந்த 2, 4 வந்து கிடையாது. 1, 3 மட்டுமே சரியானது. ரிசர்வ் பேங்கோட வேலை என்ன? அதுதான் அடுத்த கேள்வி. ஆன்சர் வந்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு வெளியிடுதல், இது வந்து கரெக்டு. அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல், இதுவும் கரெக்டு. நாட்டில் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல், இதுவும் வந்து கரெக்டு தான். ஆன்சர் வந்து டி. 1, 2, 3 எல்லாமே அதோட செயல்பாடு தான். அடுத்தது, எது வந்து கரெக்டாக பேராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 ஜோடி வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. ஆன்சர் தான். இது வந்து ஃபைசர் அப்படிங்கிறது வந்து mRNA தடுப்பூசி தான்.
கோவேக்சின் அப்படிங்கிறது செயலிழந்த தடுப்பூசி தான். ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது வைரல் வெக்டர் தடுப்பூசி தான். இது மூன்றுமே வந்து கரெக்டாக பொருந்தியிருக்கு. கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி கிடையாது. அதுவும் வந்து வெக்டர் பேஸ்டு ஒரு தடுப்பூசி தான் அது கோவிஷீல்டும். அடுத்தது, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன், மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல. மதச்சார்பின்மையே ஒரு நேர்மறையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். இதில் வந்து எது சிறப்பாக இந்த பாராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1961 நேரு இது மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, எல்லா மதத்தையும் வந்து சமமாக மதிக்குது, அவங்களுக்கு சம வாய்ப்புகளை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே தான் ராதாகிருஷ்ணனும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. மதத்தை வந்து நம்ம நேர்மறையான மதமாக மாற்றுறோம், மதத்தை வந்து உயர்த்தி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு பப்ளிக்காக பார்க்கும்போது மதத்தோட முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கலை. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இந்திய கவர்மெண்ட் வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது? ஸோ எதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, எந்தெந்த பாலிசிஸ்லாம் இருக்குது அப்படின்னா 1, 2, 3 இதெல்லாம் இருக்குது. 3 இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி, இது மட்டும் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாடு R&D பாலிசி, தமிழ்நாடு லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி, தமிழ்நாடு காலனி மற்றும் தொல்பொருள்கள் பாலிசி, இது மூன்றுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது, ஸோ இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க, எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிறது வந்து திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஏற்படுத்தினது. கேசரி மராத்தா இந்த பத்திரிகைகளும் பாலகங்காதர திலகர் வந்து ஏற்படுத்தினது. இது ரெண்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. அந்த இந்தியர் கருத்து, இந்து பிரகாஷ், இது ரெண்டும் சரியாக பொருந்தலை. ஸோ நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் இந்த பத்திரிகைகளை ஏற்படுத்தினது திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார். கேசரி மற்றும் மராத்தா இந்த பத்திரிகைகளை ஏற்படுத்தினது பாலகங்காதர திலகர். அடுத்தது, ஸோ கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிடையாது. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கிடையாது. இது வந்து 1852 செயல்பட ஆரம்பித்தது அப்படிங்கிறது சரிதான். அதே மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட நிறுவனர் வந்து ஜி லக்ஷ்மி நரசு ஷெட்டி, இதுவும் வந்து கரெக்டு தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட தலைவர் அனந்தாச்சார்லு அப்படிங்கிறது வந்து தப்பு. ஸோ இது ரெண்டும் தான் கரெக்டாக இருக்குது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பற்றி. இது வந்து 1852 ஆரம்பித்தாங்க. இதோட நிறுவனர் வந்து ஜி லக்ஷ்மி நரசு செட்டி, இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. ஆன்சர் வந்து சி. 2 மற்றும் 3 இது ரெண்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. சரியான வாக்கியம் இது தான். அடுத்தது, வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்? ஸோ எதிர்கடிகார சுற்றுல சுழலும். ஸோ வடக்கு அரைக்கோளத்தில் ஏதாவது வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது வந்து எதிர்கடிகார சுற்றுல வந்து சுழலும், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றும். அடுத்தது, பிளாக் செயின் டெக்னாலஜியோட தூண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியோட தூண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெளிப்படையான தன்மை, மாறுதல் இருக்காது, பரவலாக்குது, இது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜியோட தூண். 1, 2, 3 இது மூணுமே ஆன்சர் தான். அடுத்தது, கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது? ஸோ இதை வந்து ஜவஹர்லால் நேருவர்கள் வந்து அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொன்னாருன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் அடிமைகளோட பட்டயம்னு சொன்னார்.
அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுவராஜ் அறிக்கையை வெளியிட்டது? ஸோ எந்த வருடம் பூர்ண சுவராஜ் அறிக்கை இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிட்டுச்சுன்னா 1929 லாகூரில் வந்து வெளியிட்டுச்சு பூர்ண சுவராஜ் அறிக்கையை. அடுத்தது, 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி. செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எஸ் சத்தியமூர்த்தி. எதை நடத்துறதுக்கு? சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்துனதுக்கு. எந்த வருடம்? 1930. அடுத்தது, வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்ட கால வழிமுறையின் தொடர் அம்சங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தேசிய பூங்கா, சரணாலயம், உயிர்கோள காப்பகம் இதில் வந்து வேட்டையாடுறது தடை செய்யப்படணும். இது வந்து சரிதான். அதே மாதிரி தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம் நிறுவப்படணும். இதுவும் வந்து சரிதான். அப்போ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 இது 2 தான் சரியானது. இந்த சிறைப்பட்ட இனப்பெருக்கம் கேப்டிவ் ப்ரீடிங் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ 1, 2 தான் சரியானது. அடுத்தது, உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஒரு அறிக்கைகள் அடிப்படையாக வச்சு சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குறது அப்படிங்கிறது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா மால்ஸ்டிக் பொருத்தமின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயும் பார்த்தவங்க மால்ஸ்டிக் இன்கான்க்ரியூட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ மீதம் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 15-16 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.